சிவன்ஸ் கிச்சன். இன்றைக்கி ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் பண்ணுறோம். அது என்னதுன்னா முருங்கைக்கீரை போண்டா. முருங்கைக்கீரை போண்டா வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இடம் தான். ஏன்னா இப்போ முருங்கைக்கீரை வந்து எல்லோரும் குழம்பு இல்லை வந்து பொருள் வைப்பாங்க. நம்ம வந்து அதில் ஒரு போண்டா செய்யலாம் சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு என்னென்ன பொருள் தேவைப்படுது நோட் பண்ணிக்கோங்க. ஸோ முருங்கைக்கீரை வந்து வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஆற வச்சு நல்லா ஊந்து வச்சுருக்கோம். அது மாதிரி அப்புறம் மைதா மாவு, சோள மாவு, உப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு. ஸோ இதான் வந்து இதுக்கு யூஸ் பண்ணுற பொருள். அப்புறம் எண்ணெய் வந்து நம்ம பொரிக்க எடுத்துப்போம். சரி வாங்க ப்ரிப்பரேஷன் பார்க்கலாம். ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஸ்டவ் வந்து நம்ம காய வச்சிட்டோம். அதை வந்து இந்த போண்டா செய்யறதுக்கு தேவைக்கு வந்து எண்ணெய் வந்து ஊற்றி நல்லா காய வச்சுருக்கோம். ஸோ அந்த காயிற டைமில் வந்து நம்ம அந்த போண்டா ஃபில் பண்ணிடலாம். இதில் வந்து வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். பாதத்தில் அளவு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வெங்காயம் யூஸ் பண்ணுறோம், 2 பச்சை மிளகாய் யூஸ் பண்ணுறோம், அப்புறம் பூண்டு கொஞ்சம் யூஸ் பண்ணுறோம். ஒரு 5 பூண்டு வந்து யூஸ் பண்ணலாம், எடுத்து வந்து யூஸ் பண்ணுறோம். அதில் ஆட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து வந்து நம்ம முருங்கைக்கீரை ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து முருங்கைக்கீரை ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்து வந்து மைதா மாவு யூஸ் பண்ணுறோம். மைதா வந்து ஒரு கப் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் சோளமாவு வந்து ஒரு 1/4 கப், ரொம்ப ஒரு கப் ஃபுல்லாக போன அவசியம் இல்லை, ஒரு 1/4 வாசியம் வந்து ஆட் பண்ணால் போதும். சோளமாவு இது வந்து நம்ம கிறிஸ்பிக்காக தான் ஆட் பண்ணுறோம் சோளமாவு. அப்புறம் இந்த போண்டாவில் செய்யறதுக்கு நம்ம எவ்வளோ உப்பு தேவைப்படுதோ நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து வந்து சோளமாவு ஆட் பண்ணிக்கணும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி சோளமாவு வந்து ஒரு 1/4 கப் தான் யூஸ் பண்ணுறோம். சோளமாவு வந்து எப்பவுமே நம்ம கம்மியாக யூஸ் பண்ணோம். ஏன்னா நீங்கள் அதிகம் யூஸ் பண்ணிங்கன்னா வந்து அதோட டேஸ்ட்டே வந்து மாறிடும். அது உங்களுக்கு போண்டா வந்து டேஸ்ட் கொஞ்சம் கஷ்டப்படும். அதுக்காக நம்ம எப்பவுமே ஒரு அளவு யூஸ் பண்ணி நல்லது. தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிட்டு வந்து நல்லா மாவை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எப்பவுமே மொத்தமாக ஆட் பண்ணாமல் இது மாதிரி கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு வந்து மாவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பசங்க அந்த மாதிரி இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு பிறகு இப்போ அடுத்து நம்ம வந்து எண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம கடாயில் ஊற்றி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் போண்டா சுடுறது. ஸோ அந்த எண்ணெயிலேருந்து கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாவில் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மறுபடியும் பசஞ்சிடலாம். உங்களுக்கு வந்து ஒரு சாஃப்ட்னஸ்க்காக தான் பண்ணுறோம். ஸோ இந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து பசஞ்சா போதும். ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, ரொம்ப கெட்டியாகவும் இல்லை. ஒரு மாதிரி இந்த அளவுக்கு வந்து வந்தால் போதும். ஸோ பக்கத்தில் வந்து கிண்ணத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிங்க. அது ஏன்னா வந்து நம்ம போண்டா மாவு வந்து எடுத்து விட்டு போடும்போது தண்ணி தொட்டு போட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு கையில் வந்து ஒட்டாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து எண்ணெய் வேக வச்சுருக்கோம். அது நல்லா கொதிக்க வச்சுருக்கோம் கடையில். அதனால் வந்து இப்போ கொதிச்சு வரும்போது நம்ம அந்த போண்டா மாவு வந்து சின்ன சின்ன உருண்டை எடுத்து போட்டுடலாம். அதில் எண்ணெய் நல்லா காஞ்சி வந்திருக்கு. ஸோ போண்டா பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இல்லை, ஒரு சைஸ் வந்து மீடியத்துலேயே போடுங்க. ஏன்னா வந்து மாவு நல்லா வேகணும். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் ஆட் பண்ணிட்டோம். இப்போ நல்லா வந்து பொரிஞ்சு வரணும், வெயிட் பண்ணுவோம். சைடில் வந்து ஒரு பிளேட்டில் வந்து நம்ம பெப்பர் போட்டுக்கலாம். ஏன்னா வந்து இந்த போண்டாலேருந்து வர தேவையில்லை எண்ணெல்லாம் வந்து அதை அப்சர்வ் பண்ணி எடுக்கிறதுக்காக சைடில் ஒரு பெப்பர் போட்டு ஒரு பிளேட் ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். பார்த்தீங்கன்னா வந்து போண்டா நல்லா வந்து பொரிஞ்சு வருது. பார்க்கவும் தெரியும், நல்லா ஒரு கிறிஸ்பினஸ் தெரியும். அது ஏன்னா நம்ம அந்த சோளமாக போட்டதுனால உங்களுக்கு அந்த கிறிஸ்பினஸ் நல்லா தெரியுது. அதில் ஸோ இந்த மாதிரி திருப்பி போட்டுங்க. ஸோ மேல் பாகம் மட்டும் வந்து வேகாமல் இருக்குது. ஸோ திருப்பி போட்டிங்கன்னா வந்து அதுவும் வெந்துடும். ஸோ நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்றதுக்கு இது மாதிரி நீ வீட்டிலே பண்ணி நடும்போது உங்களுக்கு வந்து நல்லா நம்பி சாப்பிட்லாம். ஏன்னா வெளியே வந்து எண்ணெய் யூஸ் பண்ணுறாங்க, என்ன யூஸ் பண்ண தெரியாது நம்மளுக்கு. அது வீட்டிலனா வந்து நம்ம யூஸ் பண்ண நல்ல எண்ணெய் ப்ளஸ் வந்து மாவும் சரி, நம்ம எந்த கலப்படமும் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ பசங்களும் கொடுக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு தெரியும் இது நல்லா தான் கேட்டவங்களுக்கு தெரியும். உங்களுக்கு சில பேர் பார்த்திங்கன்னா கடையில் வந்து சோளமாவும் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து சோளமாவும் யூஸ் பண்ணல. ஏன்னா சோளமாக பார்த்திங்கன்னா வந்து அந்த நல்ல ஒரு போண்டா சைஸ் வந்து நல்லா கொஞ்சம் பெருசாக வர்றதுக்காகவும் நல்ல ஒரு கிறிஸ்பினஸ்க்காகவும் போடுவாங்க. நம்ம அவாய்ட் பண்ணுறோம் அந்த இதை. ஸோ நம்ம போண்டா ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. கீரை போண்டா
எடுத்து வந்து சைடில் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்ச பிளேட் வித் பேப்பர் அதில் போட்டுருவோம். கைஸ், ஃபைனலி நம்ம கீரை போண்டா ரெடி ஆகிடுச்சு. இதுவும் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களும் கொடுங்க, அவங்களும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஐட்டம் சாப்பிட்றதுக்கு. யூஸ்வலாக சாப்பிட்ற ஒரு போண்டாவோட இது வந்து கொஞ்சம் உடம்பும் நல்லது, ஏன்னா அதில் கீரை ஆட் பண்ணியிருக்கோம் இதில். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் என்ஜாய் பண்ணுங்கள். ஹாவ் அ நைஸ் டே. பாய். Yeah.